ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சம்மர் வரப்போகுது. நம்ம வீட்டில் வத்தல், வடாம், ஊறுகாய் எல்லாம் போடுறதுக்கு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஊறுகாய் போடுறதுக்கு நம்ம வீட்டில் ரெடிமேடாக ஒரு மசாலா மிக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி அந்த ரெடிமேட் மசாலா மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஊறுகாய்கள் செய்ய ரொம்ப ரொம்ப எளிமையான வழி இது. இதை நம்ம ரெடிமேட் பவுடர் யூஸ் பண்ணியும் எப்படி பண்ணுறது, கலந்து வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மசாலா வறுத்தும் அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பொடிகளை இணைத்து பண்ணுற ஒரு ரெடிமேட் மெத்தடில் பண்ண பொடி. இது வறுத்து அரைச்சி செஞ்சது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க. இந்த ரெடிமேட் ஊறுகாய் பொடிக்கு, ஊறுகாய் மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? காஷ்மீர் மிளகாய் தூள். இது நம்ம ஊறுகாய்க்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். ஆனால் இதில் காரம் இருக்காது. இது தனி மிளகாய் தூள், வரமிளகாய் தூள். இது நல்ல காரம். மஞ்சள் தூள், வெந்தய பொடி. இந்த வெந்தய பொடி இப்போ கடைகளிலே கிடைக்குது, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இல்லாட்டி வெந்தயத்தை நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணியும் யூஸ் பண்ணலாம். பட் வெந்தய பொடி அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மிக்சியில் விட்டு விட்டு அரைச்சி நம்ம கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். அதுவும் நம்ம நிறைய குவான்டிட்டி வெந்தயம் அரைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி வெந்தய பொடி வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அடுத்தது பெருங்காயத்தூள். இது கடுகுத்தூள். கடுகுத்தூளும் யூஸ்வலாக நம்ம பிக்கிள்ஸ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இது அவசியம்னு கிடையாது. இதுதான் அவசியமான பொருட்கள். இந்த மாதிரி தோல் எடுத்த கடுகு கிடைக்குது கடையில். இதை வாங்கி நம்ம மிக்சியில் ஈஸியாக இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடுகு பொடியும் இப்போ வாங்க கிடைக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கடுகு பொடியும் கிடைக்குது. ஸோ எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்மளோட ஆர்டினரி கடுகு இருக்குது பார்த்திங்களா, அதை கூட மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த இதில் நடுவில் நடுவில் கொஞ்சம் கருப்பாக அந்த தோல் தெரியும். ஸோ கலர் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடிக்கு டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போது இதெல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பிக்கிள் மசாலா செய்கிறதுக்கு என்ன அளவுகள்னு நான் சொல்கிறேன். அதற்கு மேற்படி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது அரை கப் அளவுக்கு நம்ம செய்கிறது அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்கிற அளவு நார்மல் காரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை காரம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கார அளவு உங்களோட இதுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் எடுக்க போகிறேன். இது கலர் மட்டும்தான் கொடுக்கும், நல்ல ஒரு கலரை கொடுக்கும். நம்ம வாங்கின ஊறுகாய்க்கெல்லாம் ஒரு கலர் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இது. இதில் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தூள். இது நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி ரொம்ப சேர்த்தோம்னா கசக்கும், பட் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் அரை டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க நம்மளோட பிக்கிள் மசாலா தயார். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து ஒரு பாட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த ஊறுகாய் பண்ணுறதா இருந்தாலும் நிமிஷமாக நமக்கு ரெடி ஆகிடும். இந்த பிக்கிள் மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட பிக்கிள் ரொம்ப ஈஸியாக தயாராகிடும். நம்ம மாங்காயில் இன்ஸ்டண்ட்டாக பிக்கிள் பண்ணுவோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டன்ட் மசாலா, பிக்கிள் மசாலா பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கூட நம்ம நிமிஷமாக பண்ணிடலாம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ சம்மர் வருது, நம்ம எல்லோரும் நிறைய பிக்கிள்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ எல்லா பிக்கிள் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஊறுகாய்
மசாலா வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கப் அளவுகளில் செய்கிறதுனா இதை அப்படியே வந்து ஜாஸ்தி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிக்கிள் மசாலா தயார். நீங்கள் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி லெமன் இல்லை நார்த்தங்காய் எதுனாலும் நீங்கள் உப்பு மட்டும் போட்டு நல்லா வெயிலில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். எனி டைம் உங்களுக்கு எப்போ வந்து ஊறுகாய் செய்யணுமோ அப்போது எண்ணெயை காய வச்சு கடுகு தாளித்து இந்த பொடியை போட்டு நல்லா ஒரு பெரட்டி அதை இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளோட ஊறுகாய்கள் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த ஊறுகாய் மசாலா சேர்த்து செய்கிற ஒரு ஊறுகாயோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பொடியில் எனக்கு ஊறுகாய் பண்ண வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் செய்யலாம். நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன்னா, 1 கப் அளவுக்கு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. இது நல்ல காரமான மிளகாயாக இருக்கட்டும். 1/2 கப் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய், இந்த பிடடி மிளகாய் அப்படின்னு கிடைக்கும், பேடிகே மிளகான்னு கிடைக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இந்த கடுகு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கூட விட்டுடலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், இது நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொரிக்காத பீஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பொரியிறப்போ இந்த அளவுக்கு பெரிய பீஸாக கிடைக்கும் நமக்கு. ஒரு சின்ன பீஸ் மஞ்சள். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வெறும் எண்ணெய் சட்டியில் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒன்றா போட்டு அரைச்சோம்னா நமக்கு ஊறுகாய்க்கான மசாலா வீட்லேயே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி தயார் பண்ணுற மசாலாவை விட இது வந்து இன்னும் வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் இல்லையா, வாசனையாக இருக்கும். பட் 2 விதமாகவும் பண்ணலாம், ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை எப்படி வறுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் எண்ணெய் சட்டியை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இந்த கடுகை போட்டுக்கலாம். கடுகு வந்து இந்த சூட்டுக்கு லேசாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். கடுகு இப்போ லேசாக பொரிய ஆரம்பிக்குது, படப்படன்னு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்து தனியாக கொட்டிக்கலாம். அடுத்தது வெந்தயம் போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து, நல்ல வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நல்ல கலர் மாதிரி இருக்குது, நல்ல பொன்னிறமாக இருக்குது, நல்ல வாசனை வருது எனக்கு இங்கே. இவ்வளோ தான். இதை எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிளகாய்களை கொட்டி வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரம் வறுப்பட்டுடும். லேசாக உப்பி அந்த கலர் மாதிரி வர்றப்ப நம்ம எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காம்பை வந்து எடுத்துருங்க. நல்லா சூடு ஆறினோடனே இந்த மிளகாய்களோட காம்பை எடுத்துகிட்டு அரைச்சோம்னா ஈஸியாக அரைப்படும். இப்போ இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கிறதா இருந்தால் காம்போடைய கூட போட்டு வாங்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் கூட குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. இப்போ மிளகாய்கள் வந்து நல்லா வறுப்பட்டிருக்கு, அந்த ஒரு நெடி போயிட்டு வறுப்பட்ட வாசனை வருது. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லை முரத்துலேயோ கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் அல்லது இந்த பேடிகை மிளகாயும் இதே மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் வந்து 3/4 வாசி பொரியிறப்ப இந்த விரலி மஞ்சளையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நம்ம இதில் ஒரு பெரட்டி எடுத்துக்கிட்டால் போகிறோம். இது பெரிய பீஸாக போட்டோம்னா மிக்ஸி வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். கல்லில் லேசாக உடச்சி போட்டிருக்கேன் நான். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொரிச்ச பெருங்காயம் இது ஆல்ரெடி பொரிச்சது, நான் சும்மா ஒரு சூடு ஏறுறதுக்காக நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், சூட்டோடு போட்டு அரைச்சிடாதீங்க. எல்லாம் ஆறட்டும். இப்போது நான் மிக்சியில் நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ரெடிமேடாக இருக்கிற பொடியில்
சேர்த்து செஞ்சது. ஸோ இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சம்மர் வரப்போகுது. நம்ம வந்து இந்த ஊறுகாய் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடனே ஊறுகாய் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு ஆக்கப்பூர்வமான உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எழுதி அனுப்புங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம்மேக்கருடன் இந்நாளும். வணக்கம்.